நாமே கல்லை கட்டிக்கொண்டு கடலில் விழுவதற்கு சமம். தயவு செய்து சிந்திச்சு பாருங்க. வருகிற சட்டமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சி எடப்பாடி சட்டமன்ற தொகுதி 8 வேட்பாளருக்கு உங்களோட வாக்கு விவசாய சின்னத்தில் செலுத்தி எங்களை பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்யுங்க. ஏன் நாம் தமிழர் கட்சி சட்டமன்றத்துக்குள்ள செல்ல வேணும்னு யோசிங்க. நாங்க சட்டமன்றத்துக்குள்ள சென்றா மக்களுக்கு மக்களாக உங்களோட கேள்விகளை நாங்க உங்கள் வாயிலாக எங்கள் மூலியமாக உங்களோட கேள்விகளை சட்டமன்றத்தில் பேசுவோம். தயவு செய்து எல்லாரும் சொன்னங்களை சிந்திச்சு பாருங்க. தயவு செய்து சிந்திச்சு பாருங்க. ஏன் இந்த பசங்க கத்துறாங்க, யாருக்காக கத்துறாங்க? தயவு செய்து சிந்திச்சு பாருங்க. இதுவரை எடப்பாடி சட்டமன்ற தொகுதியில இந்த இருவேறு திராவிட கட்சிகள் செஞ்சது என்ன? நாங்க ஆட்சிக்கு வந்தா ரோடு போட்டுட்டோம், நாங்க பைப்பு போட்டுட்டோம், நாங்க இதை செஞ்சோம். அது மட்டும் கிடையாது. அரசியல் படித்த இளைஞர்களுக்கு இங்க எடப்பாடி சட்டமன்ற தொகுதியில வேலை வாய்ப்புகள் இல்ல. ஒவ்வொருவரும் பெங்களூரை நோக்கியும் கோயம்புத்தூரை நோக்கியும் ஒசூரை நோக்கியும் சென்று கொண்டிருக்கிறாங்க. காரணம், இங்க உள்ள ஆட்சியாளர்கள் இங்க உள்ள இளைஞர்களுக்கு படிப்பதற்கான வேலை வாய்ப்புகளை கொடுக்க முடியல. ஏன் கொடுக்க முடியல? சிந்திச்சு பாருங்க. சிந்திச்சு பாருங்க. வீடுகள் தோறும் ஊர்கள் தோறும் மதுக்கடைகளை திறந்து வச்சுக்கிட்டு மதுக்கடையில பாட்டில வாங்குறது, காசு கொடுத்து பாட்டில